அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படி விஷயங்கள் தான் என்ன பண்ண போறோம், டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்வே நம்பர் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சர்வே நம்பர்னா என்ன அப்படின்னு விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, மாநிலங்களா பிரிக்கிறாங்க. மாநிலங்கள் உள்ள பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றாங்க, மாவட்டங்களா பிரிக்கிறாங்க. மாவட்டங்களுக்குள்ள வட்டம், கிராமம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. இப்படி பிரிச்சுட்டே போகும்போது லாஸ்ட்ல பார்ட் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வே நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பதிலும் என்ன பண்றாங்க, ஒரு நம்பர் வச்சா என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பர் தான் என்ன சொல்றாங்க, சர்வே நம்பர்னு சொல்றாங்க. நீங்க வாங்க போற எல்லா லேண்டும் கண்டிப்பா இருக்கும் சர்வே நம்பர் அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பா இருக்கும். அந்த நம்பர்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த லேண்டை வாங்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா வில்லங்க சான்று. மேபி என்ன பண்ணிருக்கலாம், ஒருத்தர் லேண்ட் வச்சிருப்பாரு, அந்த லேண்ட் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லோன் எடுத்திருப்பாங்க. லோன் எடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி அவங்க அதை பே பண்ணலன்னா பேங்கர்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அதை ஆக்குபை பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா வில்லங்க சான்று கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணதுக்கப்புறம் அந்த லேண்ட் என்ன பண்ணணும், வாங்க ட்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பட்டா. ஸோ பட்டா எதுக்காக அப்படின்னா ஓனர் பேர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இதில் வேற என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்தில் இந்த லேண்ட் இருக்குது, எந்த வட்டத்தில் இருக்குது, எந்த கிராமத்தில் இருக்குது அப்படி விஷயம் எல்லாமே இருக்கும். இதில் மேலும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த சர்வே நம்பருங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதோட சப்டிவிஷன் என்ன அப்படி விஷயம் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த நிலம் எதுக்கான நிலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நன்சி நிலமா இல்லை புன்சி நிலமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே என்ன இதில் இருக்கும் அப்படின்னா இந்த பட்டால கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டால என்ன முக்கியமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓனருக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குது அப்படின்னு விஷயம் அதில் இருக்கும், அவரோட பேர் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலம் நன்சி நிலமா புன்சி நிலமா அப்படி விஷயம் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க சிட்டால. இதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடங்கல். இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், இதில் ஓனர் யார் அப்படின்னு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தோட பயன்பாடு, எதுக்காக என்ன பண்ணலாம், பயன்படுத்த விஷயம் எல்லாமே இது அடங்கலில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக காமன் அடங்கல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜில் எவ்வளோ சர்வே நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க, இந்த அடங்கல் வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாமே என்ன பண்ண முடியும், செக் பண்ணி பார்க்க முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது பதிவேடு. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். சப்டிவிஷன் இருக்கும், எந்த கவர்மெண்ட் கீழே வருது அப்படி விஷயம் கொடுத்துருப்பாங்க, இது எதமா நிலம், நன்சையா புன்சையா மானாவரியா தரிசு நிலம், அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதோட ஏரியா எவ்வளோ இருக்குது, இதோட ஓனர் யார் அப்படின்னு விஷயம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவேடில் எல்லா தகவலும் இருக்கும். இதுவும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா நில வரைபடம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த நில வரைபடத்தில் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்க முடியும். இதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், செக் பண்ணணும். கடைசியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கிரயப்பத்திரம். இது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். இதில் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா யார் பை பண்ணுறாங்க, யார் செல் பண்ண அப்படி விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இதை மோஸ்ட்லி எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய விஷயம் நம்ம என்ன பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது, செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா சொத்து விவரம் எல்லாமே இருக்கும், கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த லேண்டோட செல்லிங் ப்ரைஸ், பையிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சொத்து விவரத்தில் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. லேண்டை பற்றி கம்ப்ளீட்டான எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அது மட்டும் இல்லை மாவட்டம், வில்லேஜ், பட்டாத மாதிரி இது வீட்டு மனையா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இந்த சொத்து விவரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம இன்னும் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா யார் பையர் யார் செல்லர் அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பையோட நேமாக இருக்கட்டும், அவரோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், அவரோட சைன். அதே மாதிரி செல்லராக இருந்தாங்க அப்படின்னா செல்லரோட நேம், ஃபோட்டோ, அட்ரஸ், சைன் இதெல்லாமே என்ன இருக்கும், கம்ப்ளீட்டாக பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள சீலும் இருக்கும், சைனும் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ கரெக்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ண அந்த லேண்டை வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன், எல்லா விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர், செகண்ட் வில்லங்க சான்று, அடுத்தது பட்டா, சிட்டா, அடங்கல், பதிவேடு, நில வரைபடம், கிரயப்பத்திரம். இவ்வளோ விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அந்த லேண்டை எந்த ஒரு விஷயம்லாம் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஒரு கிளாரிட்டி கொடுத்துன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.